அந்த மாப்பிள்ளோட்டுக்காரன் கேட்பான். அது இந்த கல்யாண வீட்டுல கல்யாணம் பேசும்பொழுது இந்த மாப்பிள்ளை அம்மான்னு ஒத்திருப்பா, அது வரைக்கும் பிச்சைக்காரியா கிடப்பா. அந்த மாப்பிள்ளையோட அம்மாக்கு எங்க இருந்தா அன்னைக்கு 2 கும்பம் முளைக்குமோ தெரியாது. பேசுற பேச்சும் அவ காட்டுற கெத்து இருக்குது பாருங்க. அல்லாஹ் அக்பர். என்னவோ வானலோகத்துல உலகத்துல யாருக்கும் இல்லாத பிள்ளை ஆம்பளை பிள்ளை பேத்துற மாதிரியும் அவளுக்கு தான் பெரிய திமிரு மாதிரியும் அந்த மாப்பிள்ளை அம்மான்னு ஒத்திருப்பா. அவளுக்கு வர்ற கெத்து திமிரு கொஞ்சம் நெஞ்ச திமிரு இல்ல, எதிர கும்பம் முளைச்ச மாதிரி நிப்பா. வந்து எங்க வீட்டை எங்க வீட்டுல நாங்க அப்படி போடணும், நாங்களாம் இப்படிப்பட்டவங்க, எங்க அந்த மாதிரி சோறு போடணும், சோத்துல இத்தனை கிலோ கறி இருக்கணும், இந்த கல்யாணம் படம் குடிக்கணும், எங்க குடும்பம் பெரிய பிச்சைக்கார குடும்பம், நாங்க 2000 பேர் வருவோம், 2000 பேருக்கு நீங்க பிச்சை போடணும். யார் வீட்டுல இதெல்லாம் பொண்ணு வீட்டாருக்கு கேட்கறது. இந்த மாதிரி அநியாயங்கள் நடக்குது. இந்த மாதிரி கல்யாணத்து சோதரிலே எப்படி அல்லாஹ் உதவி கிடைக்கும்? இன்னைக்கு சமுதாயம் செய்யக்கூடிய செலவுகளே மோசமான செலவு கல்யாண செலவு தான். அதனால என்ன ஆகுதுன்னா, கல்யாணம் பேசும்பொழுது அந்த மாப்பிள்ளைக்காரன் கேட்பான், என்னட்டு எங்களுக்கு வந்து 2000 பேர் சுட்டு போடுங்க, எங்களுக்கு இந்த மண்டபத்தை கல்யாணம் வைங்க, எங்களுக்கு நகை இவ்வளவு போடுங்க, எங்களுக்கு வந்து இது இவ்வளவு போடுங்க, வரதட்சணை இவ்வளவு கொடுங்க, மாப்பிள்ளைக்கு பைக் கொடுங்க, இதெல்லாம் கேட்பான். அப்ப அந்த பொண்ணு வீட்டுக்காரரு இதெல்லாம் எங்களால முடியாதுங்க, நாங்க ஏழப்பட்டவங்க, எங்களால முடியாதுன்னா அந்த மாப்பிள்ளைக்காரர் சொல்லுவான், என்ன நீங்க முடியாதுங்கிறீங்க, 4 பள்ளிவாசல்ல போய் கிட்ட கொடுத்துட்டு போறேங்க, 4 பள்ளிவாசல்ல கேளுங்க, பிச்சை எடுத்து எனக்காண்டி நீ பிச்சை எடுத்து வந்து எனக்கு கொண்டு கொடு. அதனாலதான் சொல்றேன், குமரு காரியங்கிற பேர், குமரு கல்யாண செலவுன்னு ஒரு செலவே கட்டுங்க மார்க்கத்துல. கல்யாணம் யாருக்கு செலவு? உண்மையில யார் திரும்ப பிச்சை எடுக்கணும்? குமரு காரியத்துக்கு வரவில்லை, குமரன் காரியத்துக்கு வரதான் பிச்சை எடுக்கணும். குமரன் காரியத்துக்கு வரவன், நான் ஒரு ஆம்பளை பிள்ளை பெற்றுக்கங்க, எனக்கு வந்து மகர் கொடுத்து காசு இல்லைங்க, பொன் வீட்டுல 10 லட்சம் ரூபா அரசு மகர் கேட்கறாங்க, 5 லட்சம் ரூபா மகர் கேட்கறாங்க, அந்த அளவுக்கு வசதி இல்லைங்க, மக்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாலும் ஒரு நியாயம் இருக்குது, கொடுக்கலாம் அவனுக்கு. நான் குமர காரியம் இல்ல, குமர காரியமா வந்திருக்கிறேன், மாப்பிள்ளோட காரியமா வந்திருக்கிறேன் அப்படின்னு நியாயம் இருக்குது. அதை விட்டு பெண் வீட்டாருங்கிற பேர்ல கசைக்கு புள்ளியறதும், அதை பள்ளியாசல் பிச்சை எடுக்கிறதும், அதை என்கரேஜ் பண்றதும், இந்த மாதிரி குமர காரியத்துக்கு நீங்க காசு கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? இந்த மாதிரி வரதட்சணை வாங்கக்கூடிய ஹராமிகளுக்கு என்கரேஜ் பண்ண மாதிரி ஆயிடும், உற்சாகப்படுத்துற மாதிரி ஆயிடும். அதனால சகோதரர்களே, ஹெல்ப் பண்ணுங்க, ஒரு கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்க, தப்பு இல்லை. ஆனால் இது பப்ளிக்கா பள்ளிவாசல வந்து ஏலான் பண்ற அளவுக்கு, பள்ளிவாசல வசூல் பண்ற அளவுக்கு இது வந்து என்கரேஜ் பண்ணாதீங்க. இது வரதட்சணையையும் பெண் வீட்டார கசைக்கு பிள்ளைக்கூடிய அவர்களையும் தான் மேலும் மேலும் உற்சாகப்படுத்திட்டே இருக்கும். அதனால திருமணம் என்பது சுண்ணத்தான வழியில இருக்கணும், எளிமையான வழியில இருக்கணும். எந்த திருமண செலவு மிக மிக குறைவான திருமணம், அதான் பரத்து திருமணம் சொல்லுறாங்க. அதனால எளிமையான இடத்துல திருமணத்தை